நேற்றைய தினத்திலேயே எங்களுக்கு டேரி மானம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது the origin of evil. தீங்கு எங்க ஆரம்பித்தது? Not on the earth. தீங்கு ஆரம்பித்த இடம் in the heavenlies. The rebellion started in the heavenlies. வானமண்டலத்திலே ஆரம்பித்தது. அதை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் சிருஷ்டித்த தேவதூதர்கள் cherubim's, seraphims, அதுல ஒரு cherubim அவனுக்கு பெயர் வைத்தது லூசிஃபர். மிகவும் அழகான சிருஷ்டிப்பு. ரெண்டு குறிப்பாய் தீர்க்கதரிசிகள் அவனை குறித்து எழுதியிருக்குது. ஒன்று ஏசாயா தீர்க்கதரிசி, அடுத்தது எசேக்கியேல். தீமையும் முரட்டாட்டமும் அங்கே ஆரம்பித்து பூமியின் கொடிகளும் மிருகங்களும் இப்பொழுது என்ன நிலையிலே இருக்கிறது என்பதை அறிந்தால் வேதவாக்கியங்களை பிரித்தெடுத்து அறிந்து கொள்ள மிகவும் இலகுவாக இருக்கும். Not only that, you can enjoy the plan of God for humanity. மனுஷர்களுக்கான தேவ திட்டம். ஏசியாவின் புத்தகத்திலே நேற்றைய நாளில் நாங்கள் கவனிக்கும் பொழுது அதை எப்படியாக அவரது வியாபாரத்தின் நிமித்தம் அவரது ஆடம்பரம், அவருக்கு கொடுக்கப்பட்ட வாத்திய இசை கருவிகள், அதனுடைய முழக்கம், எல்லாமே சிருஷ்டித்த நாளிலே கொடுக்கப்படாது. ஏசியா 14:11 இருக்கு. ஓகே, அதிகாலையின் மகன் என்று பெயர் வைத்தார்கள். The son of the morning. Goodness. விடிவெள்ளி. Remember, Yeshua also called morning star. விடிவெள்ளி. வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அவனுக்கு என்னத்துக்கு வானத்தில் இருந்து தள்ளப்பட்டான் என்று ஏசியா மூலம் தேவன் கூறி வைத்திருக்கிறார். ஓகே, ஆரம்பத்திலேயே அவனுக்கு பேர் அதிகாலையின் மகன் விடிவெள்ளி. விடிவெள்ளி நட்சத்திரம். அப்ப அவன் இருதயத்திலே என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம், ஏதோ வானமண்டலத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு தேவதூதர்கள் அங்க
மலையிலே, I don't know he says that. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம் தேவதூதர்களின் கூட்டத்தின் பர்வத மலையிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். யார்? அதி உயர்ந்த தேவனுக்கு. அவன் அழகாக சிருஷ்டிக்கப்பட்டான், மிகவும் அழகுள்ளவன். செருபிம், செருப். உன் இருதயத்திலே சொன்னாயே. பிள்ளைகள் கவனியுங்கோ, அவன் யோசித்தது இருதயத்திலே. இன்னமும் அவனுக்கு கீழே இருந்த தூதர்கள் கூட்டத்துக்கு அவன் அறிவிக்கவில்லை. அதன் பிறகுதான் உள்ளத்தின் விருப்பத்தை தேவனுக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலாக போய் சிங்காசனம் போடுவேன், ஆராதனையிலே நான் வீற்றிருப்பேன் மலையிலே. அதாவது அவர்கள் அவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவர் மட்டும்தவனா? அப்படி எண்ணங்கள் அவருக்குள்ளே வந்தது. அது தேவனுக்கு மறைந்திருக்குமா? ஒரு நாளும் இல்லை. தேவனுக்கு மறைந்தது ஒன்றுமே இல்லை. இந்த 47 அந்த வேசி எனப்பட்ட ஒரு பொம்பளை தெய்வம் இன்று வரை ஜனங்களை வஞ்சிக்கிறவள். சில சமயம் காவன்னா என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவளும் உள்ளத்தில் சொன்னாலே, என்னை தவிர வேறு யாருமே இல்லை, என்னை யாரும் காண்பதில்லை. தேவன் சகலத்தை மறைந்திருக்கிறார். அவன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது லூசிபர் தேவன் அறிந்தார். 15 நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அவன் தள்ளப்பட்டான். இந்த எண்ணங்கள் எல்லாம் பெருமையினால் வந்தது. பெருமையினால். இந்த காரியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கூறப்பட்டது. Let's go over to Ezekiel. எசேக்கியேல் அவன் அழகா சிருஷ்டித்து இன்னும் கூட இன்ஃபர்மேஷன், அதாவது எங்களுக்கு அறிவு அவனை குறித்து எப்படியாக அந்த ரத்தின கற்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் வாசித்தோம், உங்களுக்கு தெரியும். தேவனுடைய தோட்டமாகிய, ஆனா அதுக்கு முதலே தீரு ராஜா அவனை குறித்து. இந்த தீரு ராஜா ஒரு மனுஷன் அல்ல, வானமண்டலங்களிலே இருந்து தள்ளப்பட்ட லூசிபர். ஆரம்பத்தில் அவனுக்கு எப்படி இருந்தது என்பதை எசேக்கியேல் சொல்லுகிறான். தீர்க்கதரிசி அவனை நோக்கி யாவியாகிய எஜமான் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்ப்போம்.
யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ தேவனின் சாயலில் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரமே, ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். See, he had originally, somehow we come to know that he was put in charge in Eden. He was there. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், இப்பொழுதில்லை. அதுக்கு பிறகுதான் அந்த ரத்தின கற்கள் போடப்பட்டிருக்குது. பத்மநாகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமதகம், யாஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான எல்லாவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், that's very important. Satan is not God, he is a creature. அவன் ஒரு சிருஷ்டி, சிருஷ்டிகர் அல்ல. ஆனால் அவனுக்கு சில என்ன சொல்றது வரங்கள், அவனுக்கு சில காரியங்கள் கொடுத்திருந்தான், சில அற்புதங்கள் செய்வதற்கு. ஞாபகம் இருக்க அந்த மந்திரகாரர்கள், எகிப்தில் இருந்தவர்களும் தங்கள் கம்புகளை போட்ட பொழுது பாம்பாக மாறியது. Remember that? அதன் பிறகு மோசையின் பாம்பு அவைகளை விழுங்கி போட்டது. ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எல்லா விதமான ரத்தின கற்களும் உன் மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்த. இப்ப கிட்டடியில இந்த நாள் இந்த நாகசுரங்கள் எல்லாம் கொண்டு வரார்கள். இலங்கைக்கு வந்தது இந்தியாவில் இருந்து. குறிப்பாக ஒரு மெய்ப்பனுக்கு இங்கே மட்டக்களப்பிலே வீடு தேடி போய் எச்சரிப்பேன், இதை உன் சபை மண்டபத்துக்குள்ளே எடுக்காது. அது இந்தியாவில் இருந்து வந்தது. இந்த நாகசுரம் நற்செய்தியை என்னையோ அறிவிக்கிறதாம் என்று. Get it out. Yeah, can you see? நல்ல காரியத்தை போல கொண்டு வந்துடுவான். நாதசுரங்கள் 7 புறான் நாக சுரங்கள் என்று. இங்க வேறொரு மொழிபெயர்ப்பு நாத சுரங்கள். ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதுக்காக தேவ பிரசன்னத்தாலே பூசப்பட்ட கேரூப். Is not an ordinary angel. சாதாரண ஒரு தூதன் அல்ல. கேரூப், சரூப், காப்பாற்றுவதற்காக. தேவனுடைய பரிசுத்த பர்வத மலையில் உன்னை வைத்தேன். யார்? அது உயர்ந்த தேவன். அவருடைய மினிஸ்ட்ரி என்று அவருக்கு தேவனுடைய பரிசுத்த மலையிலே அடே, அதான் இவன் தொழுது கொள்ள வேணும் என்ற ஆசை வந்திருக்குது. எல்லாரும், மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாரும் அவன தேவனுடைய பரிசுத்த மலையில் உன்னை வைத்தேன். நெருப்பு மயமான கற்களின் நடுவே உலாவினாய்.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கம் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் எல்லாம் குற்றமில்லாதிருந்தாய். ஆரம்பத்திலே அவனிடத்திலே ஒரு குற்றமும் இருக்கவில்லை, பெருமை இருக்கவில்லை, கபடம் இருக்கவில்லை. ஐ எம் டாக்கிங் ஆஃப் லூசிஃபர். தேவன் சொல்லுகிறார் எசேக்கியேல் மூலம், சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடக்கம் உன்னிலே அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குற்றமற்றிருந்தாய். வியாபாரத்தின் மீதியால் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். பெருமை கொண்டு இப்படியாய் சொன்னான். அவன் என்ன சொன்னான் என்று ஏசாயா கூறுகிறார். அவரை போலாகுவேன், அவருக்கு ஒப்பாகுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக இருவேன். நான் 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 யேசுவா முற்றிலும் மாறாக, நான் அல்ல டேடி, என் சித்தம் அல்ல டேடியின் சித்தம். We will see that அந்த கம்பேரிசன் அவருக்கு பாப்பம் நாங்க பிறகு. not in this how Yeshua was quite opposite. இவனுக்கு மூக்கு முட்டின ஆசையும் பெருமையும் வந்து அவருக்கு மேலாக எழும்பச்சது. ஆனா யேசுவா போய் தம்மை தாழ்மை, தேவனுடைய சாயலிலே இருந்தவர். பிலிப்பியர் 2 தம்மை தாழ்மை, அதை ஒரு கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். He humbled himself. அதனால் தேவன் அவரை உயர்த்தினார் எல்லா பெயர்களுக்கும் மேலாக. ஓகே, so this comparison is very important. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியம். எப்படி பெருமை உள்ளே பெருமையோடு சிருஷ்டிக்கவில்லை அவரை, ஏன் அப்படி சிருஷ்டிக்க? அவனிடத்தில் குற்றம் இருந்ததில்லை, அநியாயம் இருந்தது. இடையிலேதான் பெருமை வந்தது. ஏன் நாங்க அவரை போல இருக்க இயலாது? ஏன் எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்க இயலாது? ஏன் எனக்கு என்னை கொஞ்சம் பேர் தொழுது கொள்ள இயலாது? ஏன் எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்க இயலாது? இதனுடைய வழியில் தான் பல மனுஷர்கள் தங்களை தாங்களே தீர்க்கதரிசி அல்லது மேய்ப்பர் போதகராக்கி தங்களுக்கு கொண்ட ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படி வாசலுக்கூடாக நுழையாமல் பக்க வழியாய் பாஞ்சு விழுந்து இன்று வரை நடக்குது நாடகம். இயேசுவாவையும் அறியார்கள், மகனை அவரை அனுப்பினவரையும் அறியார்கள். All they know is the minute kingdom that they have formed. தாங்கள் ஏற்படுத்திய அந்த சபை அவர்களுடைய ராஜ்யம், அவர்களுக்கு அதில் ராஜா. அப்படியானவர்களுக்கு இந்த லூசிபர், விழுந்து போன லூசிபர், அவனுடைய சுபாவங்கள் இருக்கும். அவன்தான் அவர்களுக்கு தகப்பன். தேவனாலே அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைத்து அவராலே அமர்த்தப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி அவருக்குள்ளாக உட்பட்டு வழி கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் மேய்ப்பர் போதகர்கள் அவருடைய மகனின் சாயலினால் கூடிக்கொண்டு வருவார்கள். அவர்கள் போகும் ரோட், அவர் கொடுத்த வழி, ஆலோசனை, நியாயங்கள், நியாய தீர்ப்புகள், உண்மை, ஆலோசனை,
புத்திமதிகள், கட்டளைகள், ஆலோசனைகள் எல்லாமே. ரெண்டு வழிகள் இருக்கிறது. கட்டளைகள் இல்லாமல் நான் தேவனுடைய கடவுளின் ஊழியக்காரன் என்று சொல்லி இருக்கிற ஒரு கூட்டம், அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் சந்தோஷத்தோடு கீழ்ப்படிந்து யெகோவாவின் போதனையிலே, வழியிலே, உண்மையிலே, ஆலோசனையிலே, கட்டளைகளிலே நாளந்தம் ஜெபிக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவைகளில் தான் என் சுவிசர்கள் என்றும் என் ஆடுகள் என்றும் யெகோவா சொல்லி இருக்கிறார். என்னமோ பிசினஸ் நடந்திருக்கிறது. உன் வியாபாரத்தின் மீதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். என்ன பாவம்? தன்னைத்தானே உயர்த்தினான், பெருமை உள்ளே வந்தது. I will rise. இங்கிலீஷ் பைபிள் நல்லா போடப்பட்டிருக்கிறது. Can you put that Isaiah 11:14? தமிழ்ல அந்த மாதிரி அந்த நான் the next verse, the next one. No, what are you putting it? Isaiah. Isaiah 14:12. Next verse. You said in your heart, I will ascend to heaven. I will raise my throne above the stars of God. I will sit on the mount of assembly. Next. I will ascend above the heights of the clouds. I will make myself like the Most High. I will. அதாவது நான் ஏறுவேன், நான் அவருக்கு ஒப்பாவேன், நான் சிங்காசனத்தை போடுவேன், நான் ஆராதனை கூட்டத்திலே நான் 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 யெகோவா என்ன? நான் அல்ல, அவர். இதான் ஆப்போசிட். நான் என் சித்தப்படி செய்ய அல்ல, அவர் சித்தப்படி நான் ஜீவித்து என்னை அனுப்பினவரின் அவர் கொடுத்த வேலையை நான் முடிக்க வேண்டும். அதுவே எனக்கு சாப்பாடு. Alright? So, இதுல அப்படியா வாசித்தால் அந்த நானுங்கிற முக்கியம். ஏனென்றால் பேயின் வாழ்க்கை நானுங்கிற நடு மனுஷனை மையமாக வைத்த வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் இப்படிப்பட்டவர்கள் யெகோவாவுக்கு பின்னாலே போக முடியாது, போகவும் மாட்டார்கள். ஏனென்றால் யெகோவாவுக்கு பின்னால போகிற வாழ்க்கை நான் சாக வேணும், சரீர மரணம் அல்ல. இந்த வாழ்க்கையிலே நான் சாக வேணும், பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேணும். யெகோவாவை நீ பின்பற்ற விரும்பினால் நீ சாக வேணும்.
அதற்கு அழைத்தார், நீ சாக வேணும். இந்த நானுங்கிறத உடைக்கத்தான் நாளாந்தம் அதிவியந்த தேவனும் மகனும் வேலை செய்வார்கள். நாளாந்தம் இதில் அப்படி வாசித்தால், நான் வானத்துக்கு ஏறுவேன் 13 ஏசியா 14. நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். 14 நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவுவேன் என்றும் என் இருதயத்திலே சொன்னாய். அப்படித்தான் மொழிபெயர்த்து இருக்க வேண்டும். The English translation is right. I. 5 times. Now, so ஏசியா மூலமாக தள்ளுண்ட லூசிபர், அவன் பேர் மாறையில, அவனுக்கு வேதவாக்கியங்கள் 2 சொற்கள் கொடுத்து அவனை அறிமுகப்படுத்துகிறது. 3. ஒன்று ஹசட்டான், ஹீப்ரு. ஹசட்டான் எதிர்க்கிறவன், எதிர்ப்பவன். இப்பொழுது தேவனையும் தேவனுடைய ஊழியர்கள் பிள்ளைகளையும் எதிர்க்கிறவனாய் இருக்கிறான். அந்த ஒரு வாக்கியம் வருது, ஒரு பாப்பன். நாங்கள் சகரியாவின் புத்தகத்தை எடுங்கோ. சகரியாவின் புத்தகத்தில் he was right in front of Joshua, the priest. அவனுக்கு அவரை எதிர்த்து நின்றான். இந்த வார்த்தை எனக்கு இதயத்தில் வந்தபடியால் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Satan was right in front of him, opposing him. Third chapter, 3 அதிகாரம், அவர் பிரதான ஆசாரியனாகிய it is not Joshua of Moses servant, மோசேயின் வேலைக்காரனாகிய Joshua இதல்ல. Actually this name is Yeshua. யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யாருக்கு? சகரியாவுக்கு. அவன் யாவையின் தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய இந்த ஆசாரியன் யோசுவாவுக்கு அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் எதிர்க்கிறவன். ரைட். அடுத்த பேர் டாபலோஸ், பிசாசு, அல்லது நாங்க எல்லாருக்கும் தெரிந்தபடி பேய். டாபலோஸ் சொன்னால் பெயரை கெடுக்கிறவர்கள். பெயரை கெடுக்கும் சாத்தானின் ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வெளியிலே அவர்கள்
கிறிஸ்தவ கடவுளின் ஊழியக்காரர்கள் என்று ஜனத்துக்கு தெரியும். ஆனால் இவர்கள் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும். அவர்கள் வாழ்க்கையினாலே ஜனங்களுக்கு காட்டினாலும் நன்மை தீமை தெரியாத ஜனங்கள் அவனுடைய நஞ்சை குடிச்சபடியினாலே அதிலே வந்த சந்ததி நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கிற சாத்தானாலே ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ சபைகளும் சாத்தானாலே அதுக்கு தான் சொன்னவர், நான் நாட்டாத மரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கப்படும், நற்கனி கொடுக்காத மரங்கள் வேரோட பிடுங்கப்படும். அவர் நாட்டாத கிறிஸ்தவ சபைகள் மண்டபங்கள் எனப்பட்டவைகள் ஏராளம் 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 உலகெங்கும். அது ஒரு நல்ல வழி ஒன்றுக்கும் தெரியாத ஜனங்களை வஞ்சிக்க. அங்கே உள்ள எல்லாமே கள்ளம், நிஜமானது இல்லை, கள்ள நோட். இப்பொழுது டயபலோஸ் சொன்னால் பிசாசு, பெயரை கெடுப்பவன், பெயரை கெடுத்து கொண்டு தெரிகிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அல்லது விசுவாசிகள் எனப்பட்டவர்கள், பெயரை கெடுக்கிறவர்கள் எல்லாம் லூசிபருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலோ, போன்ல எடுத்து காய்ச்சி, அப்படி எடுத்து காய்ச்சி, இப்படி காய்ச்சி, வீடு வீடா காய்ச்சி, பேயின் ஊழியக்காரர்கள் டெவிலிஷ். தேவன் கொடுக்காத ஞானத்துக்கு எதிராக இருக்கிற பேயின் ஞானம். நீ ஞானம் உள்ளவனாய் இருந்தாய், எசேக்கியேல் 28, அது கெடுபட்டது. That was defiled wisdom. And James tells us, மாமிசத்துக்குரிய wisdom is devilish, demonic. Chapter 3. James, he's a my goodness, what a wonderful Bible teacher, the Lord's brother, half brother. Okay. So இப்பொழுது அடுத்த பேர் பழைய பாம்பண்டும் பிசாசென்றும், இப்பொழுது வலுப்பாம்பு, சர்ப்பம் என்றால் பாம்பு, அது இந்தியா சொல்ல நினைக்கிறேன். வலுப்பாம்பு, டிராகன். எல்லாமே பாம்பா இருந்தது, தலையெல்லாம் மாறி இதெல்லாம் மாறி இப்ப இந்த ஷீனன் ஆக்கள்ற அநேகமான சாப்பாட்டு கடைகள் டிராகன் கஃபே என்று தான் போட்டிருப்பார்கள். டிராகன் கஃபே. பாம்பாக வந்தது ஏதேனுக்குள்ளே, இப்ப வலிச்சற்பமாக மாறி இருக்கிறது. அவனுக்கு தொழுது கொள்ளுதல் தேவை என்றுதான் ஜனங்களை வஞ்சித்து இன்று வரை தொழுது கொள்ளுகிறான். தேவன் தவிர்த்த முண்டங்களை, சொருபங்களையும், மனுஷரோ மிருகமோ பறவையோ ஊர்வனவோ ஊரும் பாம்புகளோ அல்லது மிருகங்கள் குரங்குகளோ எத்தனையோ காரியங்களை ஜனங்கள் வணங்கும்படிக்கு அவர்களை வஞ்சித்து மயக்கி இருக்கிறான் இன்று வரை.
எங்கே இருந்து வருது என்று பாருங்கள். நான் வடபுறத்திலே உள்ள ஆராதனையிலே அவருடைய மலையிலே வீற்றிருப்பேன். சோதனையின் நேரத்தில் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து பூமியின் ராஜ்யங்களை என்னை விழுந்து வணங்கும், இவைகள் எல்லாம் உம்முடையதாகும் என்று பிசாசு யேசுவாவுக்கு சொன்னது. என்னை விழுந்து வணங்கும், இது அல்ல, இது குதியும் என்று சொன்னது. கேளு. So இன்றைக்கு பூமி கிடக்கும் நிலை என்ன? ஏன் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? இயேசுவை சொன்னார், தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிப்பாயிருங்கள். அல்லது ஒருத்தையும் தன்னுடைய ஊழியக்காரர்களை தேவனுடைய உண்மையை அறிந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளின் வீட்டுகளுக்கு அனுப்பி, அதுவும் அநேகமாக பெண்களின் வீடுகளுக்கு. நீங்க தூரமாக இருக்கிறீங்க, இங்கே இருந்தாங்க போக இல்லாது, உங்கள் செத்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. கள்ளர்கள், பூசாரியின் வம்சத்திலே வந்தவர்கள், பூசாரிகளின் ஐசியூ வார்டிலே கிடந்து தேவன் இரக்கத்தினாலே கொண்டு வரப்பட்டு சாபங்கள் உடைக்கப்பட்டு உயிர் தப்பி இருக்கிறவர்கள். இதெல்லாம் சிம்பிள். இயேசுவின் காலத்திலே எவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு அதி உயர்ந்த தேவன் மகனை அனுப்பினாரோ, உண்மையை கொடுத்து, ராஜ்யத்தின் உண்மை, அவர் அந்த உண்மையை கொண்டு வர அவங்க இவரை கொல்ல பார்க்கிறாங்க. இவர் என்னன்னு முடிச்சு காட்டலாம். இந்த வார்த்தையை மறவாதே. இவர்கள் கடவுளின் ஊழியக்காரர்கள் எனப்பட்டவர்கள். வேத வாக்கியங்களை வாசித்தவர்கள், நாளாந்தம் ஜனங்களை வழிநடத்தியவர்கள். ஆனால் வேதவாக்கியங்களின் ஆசிரியராகிய அதி உயர்ந்த தேவனை அறியாதவர்களாயும் அவர் அனுப்பிய மகனாகிய யேசுவாவையும் அறியாதவர்களாயும் இருந்தார்கள். குட்னஸ், எப்படிப்பட்டதான் ஒரு கூட்டத்திலே ஓநாய்கள் நடுவிலே யேசுவா ஒரு ஆட்டை போல அனுப்பப்பட்டார் என்று பாருங்கள். ஓ, what a ministry he had. Now, தேவன் சாத்தானை தள்ளிவிட்ட பின்பு லூசிபரை, அப்படிதான் சொல்ல வேண்டும், அதுக்கு பிறகுதான் அவன் எதிர்க்கிறவனாய் மாறி பெருமை பெருகி இன்று வரை அவன் உலகம் அனைத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். தன் பெருமையினாலே, தன் வஞ்சிப்பினாலே, தன்னுடைய
பொய்களினாலே. ஓகே, பொய் பேசுகிறவர்கள் எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள். அவன் பொய்க்கு தகப்பன் பொய்யன். அதுவும் இந்த தேவனும் யெஷுவாவும் பூமியை சீர்திருத்தத்துக்குள்ளாக கொண்டு வந்து வெளிச்சத்தை முதலாவது கொண்டு வந்து, இருளும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது அல்லவா, உங்களுக்கு தெரியும். இந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் பேய் தள்ளிவிடப்பட்டதுக்கு பிறகு அந்த வெளிச்சம் சரீர பிரகாரமான சூரியனோ சந்திரனோ அல்ல. No, no, no. That's a spiritual light. He separated light from darkness. பிசாசின் இருளிலே இருந்து வெளிச்சத்தை அவர் ஏற்படுத்தி வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். A day and night. அதன் பிறகு அவருடைய திட்டம் ஆரம்பிக்கிறது. ஆரம்ப புத்தகம் 1 அதிகாரம் 1 மிருகங்கள், பறவைகள், மீன்கள் இன்னுமாக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு பிறகு தேவன் ஆரம்ப புத்தகம் 1:25 26 பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே அவருடைய ரூபத்தின்படி, தேவன் எப்படி இருப்பார், மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை அறிந்து கொள். The image, அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் உள்ள சகல ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். எல்லாவற்றுக்கு மேலும் இவர்கள் ஆளுகை செய்யட்டும். சகலத்தின் மேலும். It includes all the snakes. ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அந்த ஊரும் பிராணிகளிலே குறிப்பாய் ஒரு பாம்பை எடுத்து அதன் மூலமாக ஏதேனுக்குள்ளே நுழைந்தான். So in the beginning God created man. அவனிலே இருந்து ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஓகே,
ஆதாமின் சரீரம் மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டது. ஏவாள் அவனது விழாவில இருந்து. இரண்டாம் அதிகாரம் 7வது வார்த்தை, தேவனாகிய யாவே மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, ஜீவ சுவாசம், the breath of life, அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவியை உள்ளே ஊதவில்லை. அப்படியானால் அவன் ஆவியாய் இருந்திருப்பான். சுவாசம், ஜீவ சுவாசம், breath, அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசம். உயிர் இல்லாமல் செத்த பிணத்தை போல, சவத்தை போல கிடந்த ஆதாம், he received life. The breath of life. ஜீவ சுவாசம். சுவாசம் ஆண்டு போனதும் அனைவருக்கும் தெரியும், அந்த ஆள் செத்து போச்சு. இதுல அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். 42:8 வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உள்ள உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய யெகோவாவாகிய தேவன் சொல்லுகிறதாவது, சுவாசம், எல்லா சுவாசமும் அவருடையது. அது இல்லாமல் எதுவுமே ஜீவிக்க முடியாது. ஜீவ சுவாசம். Now, அவன் ஜீவ மனுஷனானான். அப்படி ஊதப்பட்டதும் ஜீவ மனுஷனானான், ஜீவ சிருஷ்டியானான். ஆத்மாங்கிற சொல்லை மாற்றி அதில் இருந்த போதனைகள் வெளிப்பட்டு எகிப்துக்கு அதுக்கு முதலும் அதன் பிறகு பல மதங்களும் மனுஷன் செத்தாலும் அவன் சாகாமல் வேறு 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 அவதாரங்களில் பிறப்பான் என்றும் அவனுடைய ஆத்மா என்று சொல்லுகிற ஒரு அழியாத ஒரு காரியம் எப்படியோ எங்கேயோ ஜீவிக்கும் என்றும் விழுந்து போன லூசிபர் உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வலுப்பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறவன் வஞ்சித்திருக்கிறான் இன்று வரை. இது தெரியாமல் எல்லாமே பிழை. கிறிஸ்தவத்திலே Christianity has so many corruptions, unresolved and not corrected yet. திருத்தப்படாத வஞ்சிப்பான பல போதனைகளை அவர்களை ஏற்றுக்கொண்டு இன்று வரை இருக்கிறார்கள். ஆராதனையும் பாடல்களும் படித்துக் கொண்டு செத்தபின் மோட்சம்.
8வது வார்த்தை, தேவனாகிய யாவே கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை ஒரு உண்டாக்கி. Now he makes again, because that was destroyed. அவன் நடந்து தெரிஞ்சு காப்பாற்றுகிறதுக்காக ஊழியத்தை கொடுத்து வச்ச இது all gone. ஏதேனிலே உன்னை வைத்தேன் என்று எசேக்கியேல் சொன்னான் அல்லவா? இது தேவன் பார்வைக்கு கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி. the same name Eden means happiness, joy, சந்தோஷம். அதான் ஏதேனுக்கு பேர், அர்த்தம். தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இங்கால வருவோம். I know I'm going slow. எல்லாருக்கும் ஒரே விதமாக இதை பிடித்துக் கொள்ற தன்மை இல்லை. ஸ்கூல்ஸுக்கே போகாதாக்கள் இருக்கிறாங்க, ஸ்கூல்ஸுக்கு போயும் விளங்க முடியாத ஆக்களாக இருக்கிறாங்க. அதுவும் எப்படி விளங்கினாலும் வேத வாக்கியங்களை ஆராயும் பொழுது குழப்ப வேண்டிய ஆக்களை, குழப்பக்கூடிய ஆக்களை குழப்பியே தீருவான். தலை சுத்தும், தலை இடிக்கும், வேறு எண்ணங்கள் எங்கே எல்லாமோடும். நீ அதை செய்யல, சும்மா டிவிக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து இருக்கிறாய் இல்லையா, வர நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை காண்பிக்கும். ஏற்கனவே உனக்கு நேரிட்ட சில விபரீதங்கள், துன்பங்கள், அவைகளை காண்பிக்கும். செய்த விரோதங்கள், அநியாயங்களை படிக்கும் நேரத்தில். So that's why I'm going very slow. So you can, இப்பொழுது கொஞ்சமாக மன்னா பொறுக்கினாலும் இதை மறுபடியுமாக கேட்கும் நேரத்தில், by the way, செல்போன்ல பார்க்கிறவர்கள் எதையாகுதல் வித்து ஒரு இதை பார்க்கக்கூடிய ஒரு டிவியை வாங்கிக்கொள். பூமியிலே பொக்கிஷம் தேவையில்லை, இது மிக முக்கியம். இந்த பொக்கிஷம் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்தது மீது கொண்டு போறதில்லை. ஆகையினாலே எதையாவதல் தாலி பெண்ணுக்கு வேலி அல்ல, வார்த்தை தான் எவனுக்கும் வேலி. தாலி பெண்ணுக்கு வேலியாக அநேகமான நேரத்தில் இருக்காது. இந்த காலத்திலே தாலி கள்ளனுக்கு பொக்கிஷம். எனக்கு ஒரு சகோதரன் சொன்னால், எனக்கு தெரிந்த ஒரு போலீஸ்காரன் பஞ்சாதி கொழும்புல நிக்கிறனுமே அவட காலத்தில் இருந்த தாலியில எடுத்து கொண்டு போக பார்த்தான் ஒரு கள்ளன் கொழும்பில். அவ ஒரு போலீஸ் அதிகாரி. அப்படி இருக்குது. ஸோ உன்னுடைய வேலி, உன்னுடைய பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தை. ஓகே, எதையாவது வித்து வேண்டிக் கொள்ளு. இப்பொழுது வெளிநாடுகளில் இல்லாத ஒரு சலுகை இங்கே. உண்மைக்கு நான் சொல்ல வேணும், எப்படி ஒரு போன் வைத்திருந்தன்னு சொன்னால், நீ கால் எடுத்தாலோ கால் எடுக்காமல் விட்டாலோ அந்த கம்பெனிக்கு, எந்த கம்பெனியை நீ பாவிக்கிறாயோ, குறைஞ்சது இங்கத்தைய காசு 6000-7000 கட்ட வேணும் ஒரு மாதம். நீ கால் எடுத்தாலும் எடுக்காமல் விட்டால் கட்டிக்கொண்டே இருக்க வேணும். இங்க அப்படி அல்ல. இங்க தாராளமாக நீங்கள் அதை நல்ல பிளான்ஸ்கள் இருக்குது.
கடந்து போன செய்திகளை எல்லாவற்றையும் பார்த்து திரும்ப கேட்கலாம். பைட் தாலியோ மோதிரமோ எதுவோ காசு இல்லைன்னு சொன்ன டாடி சொல்லி போட்டு இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிக்க. அவர் வேணுமெண்டா அதுக்கு பிறகு மற்றதை தருவார். இருந்து பிள்ளைகள் ஒரு ஆறுதலாய் கேள், நோட்ஸ் எடு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. வார நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று நமக்கு தெரியாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கொலை நோய்கள் இன்னுமாக போனபாடு இல்லை. நத்திங். எசேக்கியேல் 28 13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இப்போ புது ஒரு ஏதேன் சிருஷிக்கப்பட்டு அது அழிந்து போயிட்டு ஆதாம் மன்னிக்கவும் ஆரம்ப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு இடையிலே நடந்த காரியங்களில். So God kept him over there. அந்த ஈதேன் தோட்டத்திலே வைத்தார். தேவனாகிய யாவே பார்வைக்கு அழகும் சாப்பிடுறதுக்கு நலமுமான சகலவித மரங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் பூமியிலே இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஒவ்வொரு ஆற்றுக்கும் அந்த நீரோடைக்கும் பேர். அது எங்களுக்கு இப்ப தேவையில்லை. 15 தேவனாகிய யாவே எலோஹிம் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். I want to show you something. இந்த தேவனாகிய கர்த்தர் 9ஆம் வார்த்தை 15, 16, 18 தேவனாகிய கர்த்தர் எல்லாமே தேவனாகிய யெகோவா. alright, எப்படியாய் அவரது பெயரை ஒளிச்சு மறைச்சு வச்சு போட்டது பாத்தீங்களா? பேய் அவர் போட்டது அவரது பெயரை எழுத. அதை இங்கிலீஷ்காராக்கள் லார்ட் அண்ட் ஆல் கேபிட்டல்ஸ் LORD யெகோவாவை மாற்றி, ஆனா ஹீப்ரு பைபிள்ஸ்ல அப்படி இல்லை. யெகோவா, I am what I am, I was who I was, I am who I am, I will be who I will be. யெகோவா, உன் டாடியின் பேரை நீ அறிய வேணும்.
இதுதான் என்று பெயர் என்று சொன்னால் அது முக்கியம். அவரை நோக்கி கூப்பிட, அவர் ஒருவரே தேவன் என்று அறிந்து கொள்ளவும், யேசுவாவின் டாடி நம்முடைய தாப்பனின் பெயர் தெரிய வேணும். நம்முடைய மூத்த சகோதரத்தின் பெயர் யேசுவா. யேசுவா அவர் முழு பெயர் யேசுவா யெகோவா. அது குடும்ப பெயர், the family name. So 15 தேவனாகிய யெகோவா மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். பிள்ளைகள் கேளுங்கோ, 2 ஜாப்: பண்படுத்த, காக்க. இந்த 2 வேலைகளும் ஆடமுக்கு கொடுக்கப்பட்டது. இதனை பண்படுத்தும்படிக்கு அங்கே கூறப்படவில்லை. எசேக்கியேல் 28 என்ன கொடுக்கப்பட்டது? நீ காப்பாற்றும் ஷெரூப். காப்பாற்றும் ஷெரூப். I don't know what it says, the Hebrew Bible. A protector, Ezekiel. இங்க பாருங்க, ஹீப்ரு பைபிள்ல முதல்ல மாதிரி 28:14 நீ ஒரு ஷெரூபாய் இருந்தாய். You were a cherub that protected with your outstretched wings. உன்னுடைய விரிக்கப்பட்ட இறகுகளாலே நீ காப்பாற்றுகிற ஒரு கெருபைமாய் இருந்தால். You put that picture sometime back. The Hebrew Bible, okay? Hebrew translation. Outstretched wings, and I had put you in the holy mountain of Elohim, where you walked upon, up and down, in the midst of the stones of fire. So, அவனை அந்த ஏதேனில் பார்த்து அதெல்லாம் அழிக்கப்பட்டாயிரு. இப்ப ஏதேன் தோட்டம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய 16 யாவே மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் கனியை சாப்பிடலாம், சாப்பிடலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழங்களை சாப்பிட வேண்டாம். அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிடாய். இப்ப இதுல நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். நீ இதை 68 தரக்க வாசிச்சதுக்கெல்லாம் கேட்டு இருக்கலாம். இந்த முறை நீ கேட்கிற நேரத்தில் டாடி அவர் கையை விரிக்கும் பொழுது புதிதான ஒரு வெளிச்சத்தை பெறுவாய். Therefore, every time you read the Bible, read it, oh, I have read this. No. புதிதாக காரியங்களை காண்பிப்பார். கடலில் மீன் பிடிக்க போறவர்கள் போறதுக்கு முதல்ல நான் பிடிச்ச மீனை தானே பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போறது இல்லை.
அவர்கள் புதிதான மீன்களை பிடிப்பார்கள், வித்தியாசமான மீன்களை பிடிப்பார்கள், நினைச்சிருக்காத மீன்களை பிடிப்பார்கள். அது கடல். அவைகளை போட்டவர் தேவனாகிய யெகோவா. சாப்பிடும் நாளிலே இந்த தவிர்க்கப்பட்ட மரத்திலே இருந்து சாகவே சாவாய். சரியான மொழிபெயர்ப்பு செத்துக்கொண்டே சாவாய். In dying you shall die. செத்துக்கொண்டே சாவாய். உதாரணமாக ஒரு புற்றுநோய் வந்த சகோதர சகோதரியோ வார்டில் இருந்தாங்கன்னா தேவன் கை கொடுக்கப்பட்டால் they are finished. What is happening? They are dying and they are going towards death. In dying they will die. அதான் அர்த்தம். அதாவது சாவு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அவைகளை மாற்ற அது உயர்ந்த தேவனாலே முடியும். Now அதுக்கு பிறகு ஆதாம் அந்த பேர் கொடுக்கிறான் எல்லாவற்றுக்கும். ஏவாள் சிரிக்கப்படுகிறாள் அவனது விழாவிலே இருந்து. அவனுக்கு மனுஷன் இவளுக்கு மனுஷி என்று பெயர் கொடுக்கிறான். Alright? இருபத்தி 22 தேவனாகிய யெகோவா தாம் மனுஷனிலே இருந்து எடுத்த விலாயிலுமை மனுஷனாக அல்ல மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாயிருக்கிறாள். அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி ஒன்றுமே தெரியாது, லைக் அ கோமா. இந்த சிகிச்சையை ஏற்படுத்தினார். எலும்பை எடுத்து போட்டு அதில் ஒரு மனுஷியை உருவாக்கினார். என்ன விதமான ஒரு அற்புதம்! அதை பிறகு சதையாலை மூடி மறைத்து விட்டார். ஆதாமுக்கு கொண்டுமே தெரியாது. தேவனுடைய ஞானம் ஆரம்பத்திலே இருந்தபடியினாலே கேளுங்கோ. அவனை கண்ட உடனே ஏவாளை என்ன சொன்னான்? என் மாமிசத்தில் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமும் ஆகியிருக்கிறான். இவள் மனுஷனிலே இருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எழப்படுவார் என்றார். அதிகமாக தமிழாக்கள் காய்க்கிறது நான் கேட்டுப்படுறேன். மனுஷனார் போயிட்டார் இன்னும் வரல. அவங்க சொல்லுவாங்க மனுஷி வீட்டை இருக்கிறா. இன்று வரை மனுஷன் மனுஷி என்றுதான் வழங்கப்படுகிறது. எல்லாரும் பல இடங்களிலே மனுஷி போனவை இன்னும் வர இல்லை. அண்டா மனைவி தெரியும். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு, மனுஷனோடு அல்ல, மனுஷன் கொடுக்கப்படவில்லை, மனுஷி மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே சரீரமாயிருப்பார்கள். நாம் அவருடைய மாமிசமும் எலும்புமாயிருக்கிறோம். யெகோவாவின்
இரண்டாவது ஆதாம், இரண்டாவது மனுஷன், கடைசி ஆதாம் வந்து சிலுவையிலே மரித்தார். Now comes the problem. So far so good. கட்டளை கொடுக்கப்பட்டாயிற்று, எதை செய்ய வேணும், எதை செய்யக்கூடாது. இந்த மரத்தின் கனிகளை தாராளமாக சாப்பிடலாம், அது அறிய வேணும். தாராளமாக இந்த மரத்தின் பழங்களை சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள், சாகவே சாவீர்கள். தேவனுடைய வார்த்தை. ஏசாயா கூறிய வானத்திலே நடந்த முரட்டாட்டம், ரிபெலியன், லூசிபர். எசேக்கியேல் கூறியவன் அழகுள்ளவன், இப்பொழுது பழைய பாம்பண்டும் வலுப்பாம்பண்டும் அழைக்கப்படுகிறவன், டெவில், எதிர்க்கிறவன், பேரை கெடுக்கிறவன், ஹசட்டான், எதிர்க்கிறவன், ஒரு பாம்பின் உருவத்திலே உள்ளே வந்தான். It was a cobra. Right? யேசுவா பூமியிலே இருந்த நேரம் பரிசேயர் தன்னையும் தடியையும் அறியாதவர்களை வெறியன் பாம்பு குட்டிகளை அப்படி சொல்லவில்லை, நாகபாம்புகளே, முட்டையன் பாம்புகளே, அப்படிதான் சொன்னார். 91வது பாடலில் நீ நாகபாம்புகளை மிதிப்பாய் என்று போட்டிருக்கு. These are all very, very important when you are studying the scriptures. தேவனாகிய யெகோவா உண்டாக்கின சகல காட்டு சிருஷ்டிப்புகளை பார்க்கிலும் பாம்பானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. தேவன் சொல்லுகிறார், அவர் உண்டாக்கின சகல மிருகங்களிலும் பாம்பு மிகவும் தந்திரமுள்ளதாம். பறவைகளிலே மிகவும் கபடற்றதான ஒரு பறவை வேத புத்தகத்திலே யேசுவா சொன்னது புறா. பாம்பானது மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அந்த உருவத்திலே ஏதேனுக்குள்ளே வந்தது. ஆதாமுக்கு தெரியுமா? தெரியும். அதை நிப்பாட்டினானா? இல்லை. காப்பாற்றும்படிக்கு தேவன் சொன்னாரல்ல தோட்டத்தை. ஆம். தன் ஊழியத்தை செய்யவில்லை. அது தோட்டத்தின் மிருகம் அல்ல, பாம்பு. அது காட்டு மிருகம். நான் போட்டிருக்குது. இப்பொழுது தோட்டங்களுக்குள்ளே வளவுகளுக்குள்ளே பாம்பு தெரியும். சிலர் அதை கும்பிடுவார்கள், அறியாதவர்கள். சிலர் அதை வந்தது போட்டும் என்று சொல்லுவார்கள். இவைகளை அறிந்தவர்கள் கடைசி மட்டும் விட மாட்டார்கள். ஏன்?
அவைகள் அங்கே குடியிருந்து அந்த பின் தோட்டத்திலேயோ எங்கேயோ வளவிலேயோ நீ இருட்டு நேரம் போற நேரம் காலை வச்சு என்று சொன்னால் அவ்வளவுதான், முடிந்தது வேலை. சோ இந்த மாதிரி ஒரு உருவத்திலே தோட்டத்துக்குள்ளே அவன் வந்தானா எந்த உருவமும் எடுக்கலாம். அவன் இப்பொழுது விழுந்து போன கரைப்பட்ட தேவனை எதிர்க்கிற, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கிற பாவமுள்ள பெருமை கொண்ட ஒரு சிருஷ்டியாய் மாறிப்போனான். பாம்பு, வலிச்சர்ப்பம், பழைய பாம்பு, பிசாசு என்று பெயர் கொண்டவன். பேசியது ஏவாளோடு தோட்டத்திலே, நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல மரங்களின் கனியையும் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? எல்லாம் குழப்பி அடிச்சது பாத்தீங்களா? இப்ப இது அறிய வேண்டும். இன்றைக்கும் இப்படியான பேச்சுக்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், யாரோ எவரோ, போதகரோ பாதகரோ எவரோ வித்தியாசமாக குழப்பும் வழியிலே பேசுவான். யார் உங்களுக்கு வரப்போறாங்க செத்த வீட்டுக்கு? எங்க தாக்க போறீங்க? இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. பேய் சவால் விட்டு ஆக்களை பயப்படுத்தாடுறதுக்கு 82ஆம் ஆண்டு தொடக்கம். நான் அறிந்தவரை ஜனங்கள் உண்மையை கேட்டு அவர்கள் மதங்களை பிடியை விட்டு தேவனுடைய வெளிச்சத்துக்கு வரும் நேரத்தில் பேய்கள் வந்து வீட்டுக்கு கேட்பார்கள், எங்க தாப்பீர்கள்? உங்களுக்கு சவக்கால இல்லையே. இதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த ஊந்து கொண்டு வந்ததுகள். இப்பொழுது ஊந்து கொண்டு வந்ததுகள் ஆக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே. அது தொழுது கொள்ளுவதை வேண்டிக் கொள்ளுகிறது. இயேசுவாவை தொழுது கொள்ளும்படி கேட்டது. இப்ப தோட்டத்துக்குள்ள வந்திருக்குது. உன் வீடாகிய தோட்டத்துக்குள்ள வரும். வந்து போனது உன் பிள்ளை இல்லை. கொன்றது அல்லது யாரோடையாவது ஓடியது அல்லது தற்கொலை பண்ணியது. ஏன் இந்த பாம்பு வந்தபடியால் ஆதாமாகிய நீ பேசாமல் இருந்தாய். இந்த பாம்பு டெலிபோனுக்குள்ளால காய்கிற நேரம், நான் சில பிள்ளையில ஏதாவது ஆராய்ந்து பார்க்கிற நேரம், இவன் எங்க போனவன்? நான் தான் ஆண்டவரே என்ன பண்ணி, இவன் எங்க, where was he என்று பார்க்கிற நேரத்தில் பாருங்க, இப்ப சகல மரங்களையும் பழங்களையும் சாப்பிட வேணுமா என்று சொன்னாரா? பெண் ஏவாள் பாம்பை பார்த்து அவ்வளவு மயக்கம். நான் சிலருக்கு கேட்பேன், இப்படியா நீ பாம்போடு பேசி நேரம், பாம்பு உன்னோடு பேசி நேரம் உனக்கு தெரியல? எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், ஒன்றும் தெரியாது. அதுதான் தெய்வம். இங்கே பாம்பு பேசியது. கரடினா இருக்காங்க கொஞ்சம்
வருஷங்களுக்கு முதல்ல பாம்பு பேசுதாம், குறி சொல்லுதாம் என்று சொல்லி ஓடினார்கள். குறி சொல்றது பாம்பு. அதுக்கு பிறகு எல்லாம் நின்று போயிட்டு குறி சொல்லும் ஒரு ஆவி. ஏன் அப்படி வேத புத்தகத்தில் தேவன் போட்டு வைத்திருக்கிறார்? அப்படிதான் போட்டிருக்கிறார், எனக்கு தெரியாது. அப்போஸ்தலர் 16:16 that lady had a spirit of python, மலை பாம்பின் ஆவி. எனக்கு தெரியாது. ஏவாள் சொன்னால் பாம்பை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்கள் கனிகளை புசிக்கலாம், பழை சாப்பிடவே சாப்பிடலாம், தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் சாப்பிடவே சாப்பிடலாம், அதாவது தாராளமாய் சாப்பிடலாம். கீழே இருந்து ஆஞ்சு சாப்பிடலாம், மரத்தில் ஏறி இருந்து சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற மரத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை சாப்பிடவும் வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். பிள்ளைகள் பார்த்தீங்களா? எல்லாமே பிழை. மூன்றாவது வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை அவளுக்கு சரியா தெரியவில்லை. தொட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் சாகாதபடிக்கு சாப்பிடவும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் என்று ஏவாள் பதில் கொடுக்கவில்லை. அப்பொழுது பாம்பு ஏவாளை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இன்று வரை அமெரிக்கா, கனடா, யூரோப் இந்த எல்லா நாடுகளிலும் நம்பப்பட்ட வார்த்தை இதுதான். ஏவாள் நம்பியதை கிறிஸ்தவ சபைகள் 99% சபைகள் நம்பி இருக்கிறார்கள். சாகவே சாவதில்லை, சத்தபின் மோட்சம். நாங்கள் சாகவே சாவதில்லை. இடையிலே ஒருவேளை உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போவோம், அது கத்தோலிக்கர்களுக்கால நம்பப்பட்ட காரியம். ஆனால் நாங்கள் சாகவே சாவதில்லை, சாகவே சாவதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் சொன்னார் பவுலின் மூலமாக, இல்லை இல்லை, சாகவே சாவதில்லை. இன்று வரை the American, the Canadian, the British and all the other churches of Asia, India and Sri Lanka, அவர்கள் நம்பி இருக்கிறது ஏவாள் நம்பிய இந்த படுபாதாள போய், பாம்பின் போய் செத்ததும் ஆத்துமாங்கிற ஒரு மா, ஆத்து மா, யார் வச்ச பேரோ எனக்கு தெரியும். மனுஷமாண்டு வச்சாலும் பரவாயில்லை, பிரிந்து போய் எங்கேயோ ஜீவிக்குமாம். பிசாசின் போய், ஏதேனிலே கூறப்பட்ட போய், Christianity holds on to it until this very day. So they're preparing to go to heaven. Others will go to hell. மோட்சத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செத்த உடனே போவார்கள் என்று, அதுவும் அந்த லாசரஸும், நாட் லாசரஸ், அந்த வேறு ஒரு லாசரஸ் பணக்காரனும் அந்த உவமையிலே அவன் பாதாளத்திலே அதை வச்சு போட்டு எல்லாம் குழப்பி அடிச்சு யூதர்களையும் விட்டு, இது அவன் பணக்காரன் வீட்டில் இருந்து சாப்பிட்றான், வெளியில் இருக்கிறது பிச்சைக்காரனாகிய லாசரஸ்.
மை குட்னஸ், இதெல்லாம் வரப்போகுது. யெகோவாவின் கட்டளைகளை படிப்பிக்கிற நேரம். ஏனென்று கேட்டா கிறிஸ்தவத்துக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கட்டளை, ஒருவர் ஒரு அன்பாயிருங்கள். அதுவே 100% செய்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே 1050. நீங்கள் சாகுவதில்லை, இதை சாப்பிடும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது படுபொய். கட்டளையை உடைத்தால் தேவர்களைப் போல ஆகலாம். அதாவது தேவன் உங்களுக்கு பொய் பேசுறார், அவன் தான் பொய்யன், கள்ளன். தேவன் பொய்யன் என்று சொல்றார். எத்தனையோ பேர் உபடியாக இவனை கொண்டவர்கள் சபைகள் நடத்துகிறார்கள். அப்பொழுது ஏவாள் அந்த மரம் சாப்பிடுறதுக்கு நல்லதும் பார்க்கிறதுக்கு இன்பமும் வடிவான பழம் புதியான பிக்சையா கனிநீச்சை, மாமிசத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, நாங்கள் அவரை போலாகுவோம். அதுதான் தேவனுடைய திட்டம். பேய்க்கு கீழ்ப்படியல்ல, தேவனுடைய கட்டளையை மீறி அல்ல. கள்ள பேய். புத்திய தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க மரமுமாய் இருக்கிறது என்று கண்டு 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 கனிநீச்சை தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆனா உண்மையிலே போட்டிருக்கிற மொழிபெயர்ப்பு தெரியுமா? தன்னோடு இருந்த புருஷனுக்கும் கொடுத்தாள். புருஷன் அங்கே இருந்தான், அவளோடு நின்று கொண்டு இருந்தான். இந்த மொழிபெயர்ப்பில் இல்லை. I don't know what these the other Tamil Bible says. மூன்று ஆறு இதுலையும் இல்லை. But many English Bibles say that she gave to her husband, புருஷனுக்கு, தன்னோடு இருந்த புருஷனுக்கு கொடுத்தார். இதான் இருக்குது Hebrew Bible. I'm going to read it. And the woman saw that the tree was good for food, and that it was pleasant to the eyes. Listen. And the tree was desirable to make one wise. And she took of his fruit and ate. And she also gave to her husband with her, and he ate.
அவளோடு அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்த புருஷனுக்கும் கொடுத்து அவன் சாப்பிட்டான். அவன் அங்கேயும் போகல. பாம்போட பேசுற நேரம், அவள் பாம்போட பேசுற நேரம் அவன் பக்கத்தில் நின்றவன் வாயை திறக்க இல்லை. We will stop there and we will continue. Now the problem came right there in the 3rd chapter. வானத்திலே இருந்து விழுந்து போன மின்னலை போல விழுந்து போன லூசிபர் பாம்பின் உருவத்திலே வந்து தேவனுடைய திட்டத்தை கவிழ்க்க மனுஷனையும் மனுஷியையும் வஞ்சித்து தேவன் பொய் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த தவிர்க்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டு God tested him, and we will see why தேவன் லூசிபரை வானத்தில் இருந்து தள்ளினதும் அவனை மின்னலை போய் விழுந்தான். மின்னலை போல ஏன் விட்டு வைத்தார்? அவனை பொசுக்கீர்களாமே. We will see that tomorrow, God willing. So இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தீமை பூமிக்குள்ளே வந்தது. முரட்டாட்டம் வானமண்டலங்களிலே தொடங்கியது when Lucifer rebelled, and now பூமியிலே இந்த பாம்பு உருவத்திலே லூசிபர் இவன் வந்து ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் சாப்பிட பண்ணினான். பஞ்சாதியில சொல்ல கேட்டு ஆதாம் பஞ்சாதியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். பஞ்சாதி பாம்பின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையால் ஆதாம் பாம்புக்கு கீழ்ப்படிந்தான். That's the problem until today. இவர்களை விடுவிக்க எவராலும் முடியாது. தேவன் ஏற்கனவே திட்டம் வைத்திருந்தார். We will see it. சாப்பிட்டு முடியத்தான் அதி உயர்ந்தவர் வந்தவர் நடந்து நடக்காம they heard his footsteps. Receive the blessings. Eureka, Yehovah, voice Bareka, Yair Yehovah, Panameleka, Viuneka, Isa Yehovah, Panameleka, Vaizem, Ekasha. Yehovah, உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் கேட்டவைகளை மறுபடியும் கேளுங்கள். எங்கே இது ஆரம்பித்தது? பூமிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மிருகங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை பிசாசு கொடுத்து அதை நம்ப பண்ணினான். ஓ, நீங்கள் சாவதில்லை. ஓ நோ, அது பொய். நீங்கள் சாவதில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? மனுஷன் தேவ திட்டத்தை இழந்தார். இவையாவையும் அவருடைய வழிநடத்துதலோடு பார்க்கலாம். Only then we will enjoy what God has done, what Daddy has done. அவர் செய்து முடித்ததை எங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கும். அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு, அதுக்கு நன்றியா இருக்கிறதுக்கு. You will really enjoy the great
plan of redemption, அவருடைய மகத்தான விடுவிக்கும் ரட்சிப்பின் திட்டத்தை அதை ருசித்து நீ களி கூறலாம். So walk in humbleness and in truth and in mercy. இரக்கத்திலும் உண்மையிலும் தாழ்மையிலும் ஜெபித்துக் கொள்ளும். மறுபடியும் உங்கள் சந்திக்கும் வரை God bless you. For those who are abroad, those who are in Sri Lanka, we say goodbye to you. Bye for now.